கரூர் மாவட்டத்தின் 4 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களை ஆதரித்து சீமான் இன்று பிரச்சாரம் செய்தார். கரூர் 80 அடி சாலையில் நடந்த இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கரூர், கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, அரவக்குறிச்சி தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை சீமான் அறிமுகம் செய்து வைத்தார். அப்போது உரையாற்றிய சீமான், பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று பாடியவர்கள் கூட மதுவை ஒழிப்பேன் என்று கூறவில்லை. ஆனால் தேர்தல் அறிக்கையில் மதுபான கடைகளை மூடுவேன் என்று கூறியிருக்கிறேன். அதற்கு பதிலாக கள் என்ற பெயரை மாற்றி பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால் ஆகியவற்றை விற்பனை செய்வேன். கட்டணமில்லா கல்வி, மருத்துவம், குடிநீர் வசதியை தரமாக வழங்குவேன். தமிழ்நாட்டில் 5 தலைநகரங்களை உருவாக்குவேன். முதல்வர் ஸ்டாலின் அதைத்தான் 5 நவீன நகரங்களை உருவாக்குவேன் என்று மாற்றி கூறியுள்ளார். ஐ ஆம் த பாஸ், ரியல் பிக் பாஸ். பெண்களை தொட்டால் தோட்டா பாயும். கஞ்சா, கொக்கைன் போன்றவற்றை குடிப்பவர்களுக்கு அது இருக்கும் இடம் தெரிகிறது, போலீசுக்கு தெரியவில்லை என்று பேசினார். வேட்பாளர்களை அறிமுகம் செய்யும் போது காங்கேயம் தொகுதி வேட்பாளர் கார்மேகம் பெயரை கரூர் தொகுதி வேட்பாளர் என மாற்றி கூறினார். இங்கே வந்தவர்கள் எல்லாம் பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு காசு மாற்று பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால். பனம்பால் இங்கே கிடைக்கும், தென்னம்பால் இங்கே கிடைக்கும், ஈச்சம்பால் இங்கே. கழுதையின் பாலாடை கட்டி தான் உலகத்தில் மிக உயர்ந்த விலைக்கு போகுது. பெரிய சந்தை. கழுதை வந்தாமா வேலைக்கு, ஆனா நான் வென்று கழுதை பண்ண வைப்பேன், கழுதை பால் எடுப்பேன், உலகம் பூரா ஏற்றுமதி செய்ய அலைகிறேன். உனக்கு எங்க பொருளாதாரம் இருக்குன்னு என்ன தெரியும்? இப்பதான் பரமத்தி வேலூர்ல போட்டு காட்டினேன் எப்படி வேலை வாய்ப்பு இருக்குன்னு இருக்கிறேன். அப்பவாது என் மேல உனக்கு நம்பிக்கை வருதான்னு பார்க்கத்தான். இப்போ இந்த நாட்டில் முதலமைச்சருக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமா, அதை ஏழை அப்பத்தாவுக்கும் தாய்க்கும் அப்பனுக்கும் கடைகோடி மகனுக்கும் கிடைக்க செய்வேன். தூய குடிநீரை உன் வீட்டு வாசல்ல கொண்டு வந்து கொடுத்துருவேன். தடையில் ஊற்றுவேன். தடை இல்லாத மின்சாரம் தடை இல்லாமல் தருவேன். நானே உற்பத்தி செய்து தருவேன், நானே தருவேன். வெளிநாட்டை எதிர்பார்த்து காத்திருக்க மாட்டேன், உனக்கு கொடுத்துருவேன். ஆனா காசு இல்லாமல் இல்லை. உற்பத்திக்கு ஆகிற செலவு எவ்வளவோ அதுக்கு கொடுப்பேன். ஏன் அன்னை இலவசம் சொல்ல உச்சரிக்கல? அந்த சொல்லையே நிலத்தில் இல்லாத ஒழிப்பேன். அதெல்லாம் வாங்கினோம்னா அங்க குறிஞ்சி அங்காடி போ. பால், முட்டை அதெல்லாம் வாங்கினோம்னா இங்க போ. பால், தயிர், மோர்லாம் முல்லை. ஒரே விலை, தரமான எல்லாம் தரமா இருக்கும். நம்ம நிறுவன ஆட்சி. அதனால நம்ம ஆட்சியில இந்த இதை பார்த்துக்க யாருக்கு மருத்துவம் கொடுக்குது? பார்த்தால் அப்பனுக்கு, அண்ணன் தம்பிக்கு, பெற்ற பிள்ளைக்கு. அதனால என்ன செய்யுது? ஒன்னியம் சலுகை. இதை தகர்க்கிறேன். அதுக்கு நம்ம பிள்ளை என்ன செய்யறேன்? நீரை பெருக்கிக்கிறேன். நீர் வளர்ப்பு இருக்கான், நீரை செலுத்திட்டேன். தண்ணீர் அதுக்கப்புறம் என்ன வேணும்? பயன், வேலைக்கேற்ற கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம். அவனோட நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை கணக்கில்லாத நிறுவி அங்கங்கே மக்கள் வாழ்ந்த முன்னவர்கள் கடைபிடித்தது. அந்த மாதிரி மருந்தில்லா மருத்துவம் தான் நம்மளுடைய நோக்கம். அதை போய் தொடரணும். அதுக்கு பாதை இதுதான்.